ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆதிரை பண்ணதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கவே முடியாது. பண்ணதையும் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக நான் பண்ணது சரிதான், நீங்கள் பண்ணது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தப்பு பண்ணால் நீங்களும் தப்பு பண்ணுமா ஆதிரை? உங்களுடைய ஒரு பாட்டில் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கும் நீங்கள் அவங்க செலக்ட் பண்ண பாட்டிலுக்கும் கம்பேரிசன் பண்ணி எந்த அதுவும் கரெக்டாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எல்லாம் ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நின்று பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு உங்களுடைய பாட்டில் எல்லாத்தையுமே நீங்களே தூக்கி போட்டு உடைச்சிட்டு எந்த இதுக்கு ரிஜெக்ட் பண்ணீங்க? ஒரே ஒரு பாட்டில் உங்கள்கிட்ட ரிஜெக்ட் பண்ணதுக்கு பேலன்ஸ் வச்சு இந்த 10 பாட்டிலுமே ரிஜெக்ட் பண்ணீங்க. அப்படி பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட எந்த ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க, எந்த ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க, எந்த ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோ மாதிரி கத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஆதிரை. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கியூசியாக வந்துக்கிட்டு இருக்கும்போது வினோத் ஒரு பாட்டில் ஓகே பண்ணாங்க, அதாவது அப்ரூவல் பண்ணாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஆதிரை இதை ரிஜெக்ட் பண்ணாங்க. அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி தான் ஆதிரை இவ்வளோ பிரச்சனையும் பண்ணாங்க. ஆனால் அவங்க பிரச்சனை பண்ணதில் 1% கூட நியாயமே கிடையாது. பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே கியூசி சொல்கிறது மட்டும்தான் சட்டம். அவங்க ஒரு விஷயத்தை வினோத்தை பார்த்துட்டு ஓகே பண்ணியிருக்காங்க, இன்னொரு இடத்துல ஆதிரை பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கம்பேரிசன் பண்ணி பார்க்க சொல்கிற வரைக்கும் ஓகே தான், ஐன் அது உங்களுடைய உரிமை. பிகாஸ் நீங்கள் உழைச்சிருக்கீங்க, அந்த உழைப்புக்கான விஷயத்த நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதுக்காக உங்களுக்கு பாட்டில் எடுத்துகிட்டு ஒருத்தர் கொடுத்தாரு, அந்த உழைப்பையும் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஃபுல்லாக ஜூஸ் போட்ட உழைப்பையும் வேஸ்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒழுங்காக பண்ணல, அதனால தான் நான் இப்படி தூக்கி அடித்தேன் அப்படின்றாங்க. கியூசி பார்க்குற அந்த டேபிள் மேலே டம்மால்னு தூக்கி அடித்தாங்க அவங்களுடைய அந்த ஜூஸை. இந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியாது. எப்படி கலையரசன் பண்ணது தப்போ அதே மாதிரி ஆதிரை பண்ணதும் பெரிய தப்பு தான். முதல்ல இந்த பிரச்சனையை ஆரம்பித்ததே, அதாவது இவ்வளோ பெரிய சண்டை ஆரம்பித்தது காரணமே ஆதிரை பண்ண அந்த ஒரு விஷயம்தான். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.